கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அற்புத மாலை 2024 நடைபெறும் இடம் கேர் ஏசியா சென்டர், HRPR லேஅவுட், வர்மாவூர் சிக்னல் அருகில், பானஸ்வாடி, பெங்களூர். நடைபெறும் நாள் 29 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. இக்கூட்டத்தில் நம்முடைய சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். குடும்பமாய் இக்கூடுகையில் கலந்து கொண்டு அற்புத விடுதலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். இக்கூடுகையின் விவரங்களை மேலும் அறிந்து கொள்ள திரையில் தெரிகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். எமது பத்திரிகை ஊழியங்கள் மோட்ச பயணம் மாதந்தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம். குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது. மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 971 576 1012. அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே, உங்களுக்காக யோசுவாவே எழும்பு என்ற சிறப்பிதழ் வாலிப தம்பிமார்களுக்காகவும், கண்மணியை கேள் என்ற சிறப்பிதழ் வாலிப பெண் பிள்ளைகளுக்காகவும் 2 மாதத்திற்கு ஒருமுறை வெளியிடுகிறோம். அன்புக்குரிய தேவ ஊழியர்களே, நீங்கள் முழுநேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம். உங்களுக்காகவே 3 மாதத்திற்கு ஒருமுறை பிரத்யேகமாக கழுதைகள் கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும். இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜெபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் ஜெப குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் ஜெபக்குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும். எமது இந்த 5 வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 936 372 0010 மற்றும் 948 736 7663. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கம் தரிசனமும் செயல்பாடும். இவ்வியக்கமானது 1996 ஆண்டு சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு தற்சமயம் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா உட்பட
8 மாநிலங்களில் சபை பாகுபாடின்றி 1000ற்கும் மேற்பட்ட முழுநேர மிஷனரிகளோடு குழு ஊழியமாக நடைபெற்று வருகிறது. 7000 மிஷனரிகள் 1,00,000 கிராமங்கள் என்ற இலக்கை மையமாக வைத்து செயல்பட்டு வருகிறோம். கிராமங்களில் உள்ள எல்லா தரப்பு மக்களையும் வெவ்வேறு விதங்களில் சந்தித்து கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதலே தேவன் எங்களுக்கு தந்த தரிசனம். ஆரம்பத்தில் பொதுவான கிராம ஊழியமாக செய்யப்பட்டது. ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை கிராம மக்கள் ருசி பார்த்தாலும் சமுதாயத்தில் உள்ள கட்டுகளிலிருந்து வெளிவர முடியவில்லை. இதன் மூலம் ஊழியத்தில் மிகவும் சோர்வடைந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களிடம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின் மூலம் பேசினார். அது முதல் கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்க வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்பட்டு வருகிறோம். சிறுவர்களுக்கென்று கிராமங்கள் தோறும் சிறுவர் வேதாகம வகுப்புகள், ஸ்கூல் மிஷன், சிறுவர் முகாம்கள், டியூஷன் சென்டர்ஸ் போன்றவற்றை நடத்தி வருகிறோம். மேலும் வாலிபர்கள் மத்தியில் தனித்தாள் ஆத்தும ஆதாயம் செய்து அவர்களுக்கு வேதாகமம் வழங்குதல், ஜெப குழுக்களை உருவாக்குதல், கல்லூரி ஊழியம், விடுதி ஊழியம், வாலிபர் மாலை, சீஷத்துவ முகாம், தலைமைத்துவ முகாம் என்ற கூடுகைகள் மூலம் அவர்களை தேவனுக்கென்று செயல்பட தூண்டுதல். மேலும் வருடத்திற்கு ஒருமுறை நாம் பணி செய்யும் எல்லா பணித்தலங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் வாலிபர் எழுப்புதல் முகாம் ஒன்றையும் நடத்தி வருகிறோம். இம்முகாமில் தங்களை ஆண்டவருடைய பணிக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காய் ராக்லாண்ட் வேதாகம கல்லூரி ஒன்றையும் நடத்தி வருகிறோம். வாலிப தங்கைகளுக்கென்று கண்மணியே கேள் என்ற பத்திரிகையையும், வாலிப தம்பிகளுக்கென்று யோசுவாவே எழும்பு என்ற பத்திரிகையையும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். மேலும் கிராமங்களில் சுவிசேஷ கூட்டம் நடத்துதல், தெரு பிரசங்கம், கைப்பிரதி ஊழியம், மருத்துவமனை ஊழியம், திரைப்பட ஊழியம், வட்டார எழுப்புதல் ஜெப குழுக்கள், சனிக்கிழமை தோறும் பிலிப் காஸ்பல் டீம் மூலம் புதிய கிராமங்களை சந்தித்தல், தினந்தோறும் கிராமங்களில் பசித்தோருக்கு உணவளித்தல், ஆலயமில்லாத கிராமங்களில் வீட்டு சபைகள் நடத்துதல் போன்ற ஊழியங்களை செய்து வருகிறோம். நாம் வழிநடத்தும் வாலிபர்கள் மற்றும் வளர்ந்து வரும் ஆரம்ப விசுவாசிகளுக்கென மோட்ச பயணம் என்ற தின தியான இதழையும் மாதந்தோறும் வெளியிடுகிறோம். அது 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. மேலும் ஜெபக்குழு நடத்துபவர்களுக்கென்று ஜெபக்குழு தலைவர்கள் கையேடு வெளியிடுதல், ஊழியர்களுக்கென்று கழுதைகளின் கையேடு போன்றவற்றை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வெளியிடுகிறோம். மே மாத விடுமுறை நாட்களில் VBS நடத்துபவர்களுக்கென்று VBS புத்தகங்களை அச்சடித்து வெளியிடுதல் போன்ற இலக்கிய பணிகளையும் செய்து வருகிறோம். இன்னும் மீடியா மூலம் நேரலையில் அதிகாலை ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனையையும் நடத்தி வருகிறோம். சிறுவர் பாடல்கள், வாலிபர்களுக்கென செய்திகள், ஊழியர்களுக்கான செய்திகள் போன்றவற்றையும் வெளியிடுகிறோம். மேலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் 24 மணி நேர டிவி சேனல் ஒன்றை நடத்தவும் ஆண்டவர் கிருபை பாராட்டியுள்ளார். ஆமேன் வில்லேஜ் டிவி என்ற இந்த சேனல் கிராமங்களுக்காக, கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களுக்காக, முதல் தலைமுறை விசுவாசிகளுக்காக, கிராமங்களில் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்காக தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இல்லங்களை ஆமேன் வில்லேஜ் டிவி தேடிச் செல்கிறது. அன்பானவர்களே, 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாய் இதுவரை நடத்தி வருகிறார். இதற்கு ஒரே காரணம், உலக மக்களுக்காக
அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் தரிசித்து அவரின் கண்ணீரை துடைக்க வேண்டுமே என்ற பாரத்தோடு செயல்பட துவங்கினதுதான். இதை சபைகள் தோறும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக இயன்றதை செய்ய முன்வாருங்கள். ஜெபியுங்கள், இணையுங்கள், தோள் கொடுங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்ரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் சேர்ந்து தான் இந்த கிராம மிஸ்ரி இயக்க ஊழியத்தை நீங்கள் செய்கிறோம். நம்ம எல்லாம் நாங்கள் மட்டும் செய்யலை, நீங்களும் ரொம்ப முக்கியமானவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்த வேத பகுதி என்ன தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரம். எல்லாம் சிறு வயதுல இருந்து இந்த கதைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். இளைய குமாரன் கதை, இன்னும் இதுக்கு கெட்ட குமாரன் கதை என்னமோ. அடிக்கடி ஒரு ஊழியக்காரனை சொல்லி கொடுத்தாரு. கெட்ட குமாரன் சொல்லி எப்பயுமே இளைய குமாரனை தான் சொல்றோம். ஆனா இளைய குமாரன் கெட்டவனா இருந்து மனம் திரும்பிட்டான். அவன் கெட்ட குமாரன் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரன். அவன் உள்ளே இருந்துக்கிட்டு தகப்பனோடே இருந்துக்கிட்டு எவ்வளோ கோபம் வருது பாருங்க, எவ்வளோ எரிச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு இதை தான் கற்றுக் கொடுத்தார். பாருங்க, இந்த பகுதிகளில் 3 விதமான கேரக்டர்ஸ் எழுதப்பட்டிருக்கு. 1 தகப்பன், 2 மூத்த குமாரன், 3வது இளைய குமாரன். அடிக்கடி எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வருதுன்னா, ஆண்டவரை என்னையும் அந்த நபர் போலேயே என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இப்போ எலியா கதைகள் அந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கும் போது என்ன ஜெபிப்போம்? ஆண்டவரை எலியாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். நிறைய பேர் ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலிசாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்தீர்கள். பாருங்க, எலிசா கூட எலியாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஆசை வந்துருச்சு, எலியாவுடைய அதே அபிஷேக ஊழியம், அதே அற்புத அடையாளங்களை நானும் செய்யணும், என்னை கொண்டு ஆண்டவர் செய்யணும் ஆசை வந்துருச்சு. அதை மட்டும் ஜெபிச்சா பரவாயில்ல. அவர் ஜெபிக்கும் போது என்ன ஜெபம் பண்றாரு? எனக்கு ரெட்டிப்பான வரங்களை தாங்கன்னு சொல்லி எலிசா ஜெபிக்கிறார். எலியாவை பார்த்து பார்த்து எலிசாவுக்கு எலியா போல ஊழியம் செய்யணும்னு ஆசை வருது. ஆமேன். பாருங்க, நானும் அப்படி ஜெபித்திருக்கிறேன். ஆனா நான் பாருங்களேன், நிறைய நேரம் நான் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு கேரக்டரை பார்த்த உடனே பெரும்பாடுல சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே, அந்த அம்மாவுக்கு இருக்கிற விசுவாசத்தை எனக்கு தாங்க. அவங்க ஏசப்பாவை நேர பார்க்கல, நேரிட்டு அழலை, புலம்பலை. எனக்கு ஜெபிச்சுக்கோங்க, நான் 12 வருஷமா வியாதியஸாக இருக்கேன், ஒன்றுமே செய்யலை. அவங்க பாருங்க, அவங்க பெரிய ஒரு விசுவாசியாக மாறிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல விசுவாசம் வந்துருச்சுன்னா பெரிய ஒரு எழுப்புதல் வந்துருங்க. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் பிடிக்கிற அக்கினி, எழுப்புதல் அக்கினி இந்தியாவை பற்றி பிடிச்சிரும். இந்தியாவில் பற்றி பிடிக்கிற அந்த எழுப்புதல் வல்லமை உலகத்தையே பற்றி பிடிச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு இருக்கிற விசுவாசத்தை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இன்னும் நான் பருத்திமை குருடன் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. பாருங்க, அவன் ஏசாமியே எங்க வச்சு கேள்விப்படுறான்? தெருவில் உட்காந்து கேள்விப்படுறான். தெருவில் பைபிள் காலேஜ் படிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஏசாமி எப்பொழுதாவது நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற தெருவுக்கு வருவாருன்னா அவரை நோக்கி கூப்பிட்டு ஒரு அற்புதத்தை பெற்றுவாருன்னு சொல்லி காத்திருக்கிறான். அவனுக்கு ஒரு தருணம் வரும்போது ஜெபம் பண்றான். நிறைய பேர் அதட்டுறாங்க. அவன் என்ன செய்யறான்? இன்னும் அதிகமாக ஜெபம் பண்றான். அதுதாங்க ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யற. ஆண்டவரை அந்த பர்த்திமைக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தை தாங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்னா போல எனக்கு வைராக்கியத்தை தாங்க. இப்படியெல்லாம் நான் ஜெபித்திருக்கிறேன். பாருங்க, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த 3 பேர்கள்ல நான் யாரு அப்படின்னு சொல்லி என்னை முன் வச்சு பேசியிருக்கேன். நான் யாரை போல மாறணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இளைய குமாரன். அடிக்கடி யோசிப்பேன், நானும் ஒரு இளைய குமாரன் தாங்க. இந்த செய்தி கேட்குறேன், நீங்க எப்படிங்க? என்னை பொறுத்தளவுக்கும் இளைய குமாரன் ஒரே ஒரு டைம் தான் தகப்பனை விட்டு பாவத்துல விபச்சார வேஷத்தனை செய்து பிரிஞ்சு தகப்பனுடைய அன்பை உணராம போயிட்டான். ஆனா
நம்ம ஒரு தடவை போயிட்டு அவன் என்ன செஞ்சிட்டாங்க, மனம் திரும்பி ஆண்டவரத்துல தகப்பனிடத்துல வந்துட்டான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இளைய குமாரனாவே இருக்கிறாங்க. நாங்கள் தான் அந்த சர்ச்சை கட்டணும், எங்கள் மூதாதையர்கள் தான் அந்த சர்ச்சை கட்டினாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சு பார்த்தா மனம் திரும்பாத இளைய குமாரனாகவே இருப்பாங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் எப்படிங்க, நீ இளைய குமாரனா பாருங்க. அவன் ஒரு தடவை தான் ஆண்டவர்கிட்ட போனான். ஆனால் என்ன யோசிச்சு பார்த்தா நான் பல நூற்றுக்கணக்கான நாட்கள் ஏசப்பா விட்டு விலகி போயிட்டேங்க. ஏசப்பா விட்டு இளையகுமாரனை போல பின்மாற்றம் ஆகி போன நாட்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னொரு புஸ்தகம் போட்டுடலாங்க. அவ்வளோ தடவை. ஏன்னங்க டெய்லி ஒரு தடையாவது நான் இளையகுமாரனா மாறிடுறேன். எனக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. நீங்கள் எப்படின்னு தெரிலங்க. பாருங்கள், அவன் மனம் திரும்பி வருகிறான். அப்படிப்பட்ட வருகிற அந்த இளையகுமாரனை ஆண்டவர் கட்டி அணைக்கிறார், முத்தமிடுகிறார், புதிய வஸ்திரம் தருகிறார், புதிய செப்பல் கொடுக்கிறார், கொளுத்த கன்றை ஆண்டவர் அடிக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சோரை, என்றோ ஒரு நாள் நான் நல்ல ஊழியம் செய்தேன், நல்ல ஜெபம் பண்ணேன், நல்ல ஆண்டவருக்கென்று காணிக்க கொடுத்தேன், ஆத்துமாதான் செய்தேன், வீட்டு ஜெப கூட்டம் நடத்தினேன். ஆனால் இப்பொழுது பின்மாற்றத்தோடு இளையகுமாரன் மாறு இருக்கிறேன் புலம்புகிறீர்களா? இன்றைக்கு மறுபடியும் ஒரு தருணம் தருகிறார். நீங்கள் வாங்கள், தகப்பனுடைய அன்பிற்கு மறுபடியும் வாருங்கள். ஆதி அன்பை மறுபடியும் நினைவு கூறி அந்த ஆதி அன்பிற்கு திரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, மூத்துக்குமாரனை யோசிச்சு பார்த்தேன். பாருங்களேன், இந்த மூத்துக்குமாரன் திடீர்னு வயல்ல இருந்து அப்படி திரும்பி வர்றான். 25வது வசனத்தை வாசிச்சு பார்த்தா, அவனுடைய மூத்துக்குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டிற்கு சமயமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு, அங்க என்ன செய்றாங்க, மியூசிக் அடிக்கிறாங்க, நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். உன்னுடைய சகோதரன் வந்தான், அவர் மறுபடியும் சுகத்தோடு உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார்கள். உங்க தம்பி வந்துட்டான்பா. இவனும் சேர்ந்து தகப்பனோடு சந்தோஷப்பட்டு கொண்டு இல்லைங்க. ஆனா என்ன செய்யறான், அந்த மூத்துக்குமாரன் அவனுடைய முகரூபம் மாறிடுச்சுங்க. அங்க போட்டிருக்குது 28வது வசனம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பன் இருக்கிற வீட்டுக்குள்ள வர்றதுக்கு மனசு இல்லை நிறைய பேருக்குங்க. அவன் அந்த சர்ச்சுக்கு வந்தா நான் போக மாட்டேங்கிறது. சரி, சர்ச்சுக்கு வந்தா உள்ள போக மாட்டேறீங்க, பரலோகத்தில் அவர் போயிட்டா பரலோகத்துக்கும் போக மாட்டீங்களா? நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்களா? கிறிஸ்துவுக்குள் என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணுங்க. இருக்கிற பிரகாரமே ஏற்றுக்கொள்ளணும். குறைவுள்ளவனை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த மூத்துக்குமாரன் அப்படி இல்லை பாருங்க. அவனுக்கு கோபம் வருகிறது, உள்ளே போக மனதில்லாம இருக்கிறான். அதோடு அவன் புலம்புகிற புலம்பல் என்ன தெரியுமா? அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலங்கள் நான் உமக்கு ஊழியம் செய்தும் ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை யாவது கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவன் புலம்புறான் பாருங்க. மூத்துக்குமாரன் கோபம் அடைகிறான், புலம்புகிறான். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, நீங்க மற்றவர்கள் உங்களை விட ஆசீர்வதிக்கப்படும் போது சந்தோஷம் அடைகிறீர்களா, புலம்புகிறீர்களா, பொறாமைப்படுகிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு கனி என்ன தெரியுமா? நீங்க ஒரு தகப்பனை போல இருக்கணுங்க. மூத்துக்குமாரனா இருக்காதீங்க. மற்றவங்களை அப்ரிசியேட் பண்ணுங்க, மற்றவங்களை பாராட்டுங்க. நல்லா செஞ்சுங்க, நல்ல பாட்டு படிச்சுங்க, நல்ல ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். உங்களுடைய பிரசங்கத்தின் மூலியமா ஆண்டவர் எங்கூட பேசினார். பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டணுங்க. ஒருவேளை சின்ன சின்ன குறைவுகள் இருந்தாலும் அதை ஹம்புலா நீங்க என்ன செய்யணும், தாழ்மையோடு அதை அழகா சொல்லி கொடுக்கணுங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற கேரக்டர். ஒருவேளை மூத்துக்குமாரனாக நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமாங்க? நாம் எல்லோரும் தகப்பனம் போல மாறணுங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் இந்த தகப்பனை போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறிட்டான். நான் சொல்றேங்க, ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்புதல் வந்துடுறோம். அந்த தகப்பனுக்கு இருக்கிற கனி பாருங்க. பட்சார் வேசித்தனம் செய்து அந்த இளைய குமாரனை ஆண்டவர் அந்த தகப்பனை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை இந்த மூத்துக்குமாரன் கோச்சிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டான், அந்த தகப்பன் விட்டாரா? இவன் என்ன செய்யறான், அந்த தகப்பன் என்ன செய்யறான், மறுபடியும் அங்க போய் அவங்க கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அல்லேலூயா. அங்கு
31வது வசனத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த தகப்பனுடைய வார்த்தைகளை பாருங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஆமென். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையில நீங்க யாரு கூடயாவது சண்டை போட்டு இருக்கீங்களா? பொறாமப்படுறீங்களா? ஐயோ, எனக்கு கிடைக்காததெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க உங்களுடைய டேனுக்காக காத்துருங்க. உங்களை தகப்பன் தள்ளிவிட மாட்டார். எப்பொழுதுமேங்க நான் அடிக்கடி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய பாடத்துல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரணும். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியாதுங்க. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சூரியன், ஒருவேளை நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீங்க, என்ன செய்யறான்? ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அடிச்சு கொடுக்கலையே, அவன் வேசித்தனம் செய்த, உபச்சார வேசித்தனம் செய்த அவனுக்காக எங்க தகப்பன் வீணா செலவழிக்கிறாங்களே அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு திருச்சபைகளை பார்த்தீங்கன்னா எதுங்க ஆரோக்கியமா செயல்படுறாங்க ஊழியத்துலங்க? இன்னைக்கு பாடல்களை ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பல லட்சங்கள் செலவழிக்கிறோம், மியூசிக் போடுறதுக்கு பல லட்சங்களை செலவழிக்கிறோம். நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலைங்க, நம்ம அதுவும் செய்யணும். ஆனா அதை விட பெரிய செலவுகள் என்ன செய்யணும்? கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு செலவழிக்கணுங்க. அல்லேலூயா. கைப்பிரதி பிரிண்ட் பண்றதுக்கு நீங்க செலவழிங்க. ஒருவேளை ஒரு ஊழியக்காரன், கிராம ஊழியக்காரன் தெருவில் நின்று பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மெகாஃபோன் வாங்கி கொடுக்குற செலவழிங்க. எனக்கு நிறைய கோடிக்கணக்கான பணங்கள்ல கட்டடங்கள்ல கட்டுறோமே, அதுக்காக அது வேண்டான்னு சொல்லலை, அதுவும் வேணும், கட்டடங்களும் வேணும். ஆனால் அதே செலவுகளை சுவிசேஷ ஊழியத்திற்கு, ஆலயமில்லாத கிராமங்களில் ஆண்டவருடைய அன்பை அறிவிப்பதற்கு நீங்கள் செலவழிக்கும்படி எழும்ப வேண்டும் ஐயா. அப்படிப்பட்டவர்கள், பாரமுள்ள ஸ்பான்சர்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் ஐயா. அல்லேலூயா. இவன் என்ன செய்யறான்? கம்பேர் பண்ணுகிறான். எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்குது. இந்த சுபாவத்தை எடுத்து போட வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறதா நீங்கள் மூத்துக்குமாரனாக இன்றும் இருக்கிறீர்கள். உன் இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகள் மாற வேண்டும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். தகப்பன் சொல்லுகிற காரியம் என்ன? எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளது எல்லாம் உனக்குரியது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரேஸ்வரர், முதல்ல ஏசப்பா பிள்ளையா நீங்க இருங்கங்க. இருந்தாலே ஏசப்பா கூறிய எல்லாம் உங்களுக்குரியது தானங்க. குமாரன் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கணேசன் ஏசப்பாட்ட அர்ப்பணிச்சு, ஏசப்பா நம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன், நான் செஞ்ச பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் ஒரு வருஷம் மன்னிங்க, நீர் எனக்காக சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என்ன உம்முடைய பிள்ளையா மாற்றுங்க. அவ்வளோதாங்க நான் ஜெபம் பண்ணேன். என்னை ஏசப்பா அவருடைய சொந்த குமாரனா, சொந்த செல்ல பிள்ளையை ஏற்றுக்கொண்டாருங்க. அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு எல்லாம், அவருக்குரிய எல்லாம் எனக்கு சொந்தங்க. அல்லேலூயா. எத்தனை அன்பையா. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறாரு. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனக்குரியதெல்லாம் உம்முடையது என்று சொல்லி தகப்பன் மூத்தகுமாரிடத்தில் கெஞ்சுகிறார், சொல்லி கொடுக்கிறார். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை, நீங்கள் யாராக இப்பொழுது இருக்கிறீர்கள்? ஒருவேளை மனம் திரும்பாத இளைய குமாரனாக பாவத்திலே அடிமையாகி ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு வாருங்கள், தகப்பன் உங்களுக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு வருகிறது என்று சொல்லி மூத்தகுமாரர்கள் போல் எரிச்சலோடு கசப்பலோடு இருக்கிறீர்களா? மூத்தகுமாரர்களே, நீங்கள் ஆண்டவர் அண்டையிலே மறுபடியுமாக ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை நாம் எல்லோரும் அந்த தகப்பனுக்கு இருக்கிற அந்த அன்பை எனக்கு தாரும். 2 பிள்ளைகளையும் இந்த தகப்பன் நேசிக்கிறார். எனக்கு சர்ச்சில் போனீங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு மாதிரி கவனிப்பாங்க, பணக்காரர்களை ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க. அல்லது பணக்காரர்களுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுவாங்க, ஏழைக்கு குட்டி ஜெபம் பண்ணுவாங்க. இல்லைங்க, பட்சபாதம் இருக்கக்கூடாது. இந்த தகப்பனை போல என்னை மாற்றும்,
என்று சொல்லி நானும் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த தகப்பனுக்குரிய இருதயத்தை தருவார். அப்படிப்பட்ட இருதயம் வந்துவிட்டால் நம் கண்கள் முன்பாக இருக்கிற மூத்த குமார்களையும் ஆதாயப்படுத்தலாம், இளைய குமார்களையும் ஆதாயப்படுத்தலாம். பெரிய ஒரு எழுப்புதலை என் ஆண்டவர் கொடுப்பார். ஐயா, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அழலும் மனம் திரும்பி ஆண்டவண்டில் வருகிற இளைய குமாரர்களாக மாற்றும். கசப்போடு இருக்கிற எரிச்சலோடு இருக்கிற மூத்த குமாரனால் அல்ல, மனம் திரும்புகிற மூத்த குமாரர்களாக மாற்றும். ஒரு தகப்பனுக்குரிய இருதயத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒரு தகப்பனுக்கு இருக்கிற அந்த அன்பை தருவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.